வணக்கம். என் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா, நம்ம எல்லா மனிதனுக்கும் இப்போ டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கம்பெனிக்காரன் வண்டி தயார் பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன். இண்டிகேட்டு முன்னாடி பின்னாடியும் போடுறேன். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம எங்கிட்ட லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது இண்டிகேட்டு பெரும்பாலும் போட மாட்டேங்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டு முக்கால்வாசி ஆகிறது நம்ம ஒரு காரணமுங்க. அதில் அதை நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நிறையா தடவை நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நம்ம உயிர்கள் அடிபடும் போது, நம்ம உடல்கள் சேதமடையும் போது, அந்த இயற்கை போயிடுச்சுன்னா மறுபடியும் செயற்கை தான் வரும். ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கன்னு சொல்கிறாங்க, அதையும் அணிவிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த இண்டிகேட்டை மாற்றி போட்டால் என்னங்க? இப்போ ஸ்ட்ரைட் ரோட்டில் போகிறீங்க, ஓகே. அதில் போகிறவங்க அவங்க ஒரே கணக்கு துருவும் பின்னாடியும் முன்னாடியும் தான் பார்த்துட்டு போகிறாங்க. சைட்லேருந்து வர்றவங்க பிரேக்கை போட்டு நிறுத்தி இண்டிகேட்டர் போட்டு திருப்பி தான் போகணும். இந்த ஸ்பீடில் போகிற வேகத்துலேயே அவங்களும் திரும்பினா என்ன ஆகுது நிலமை? அன்றைக்கி ஒரு தங்கச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி ஸ்கூட்டியில் தான் போகிறாங்க. முன்னாடி குழந்தை இருக்குது, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 40 ஸ்பீடில் போகிறாங்க. நான் பின்னாடியே 40 ஸ்பீடில் போகிறேன். அப்போ ரெண்டும் ஒன்றே தான் போவோம். த்ரூல்னா ஓகே. பக்கத்தில் கட் பண்ணுறேன்னா ஒரு 20 அடி 40 அடிக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போடணுங்க. இண்டிகேட்டர் போட்டு 40லேருந்து 20 குறைக்கணும். குறைச்சி கட் பண்ணி உள்ளே போகணும். அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் போட்டாலே, நீங்கள் குறைச்சி போட்டாலே அவன் ட்ராக்கு மாறி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இண்டிகேட்டும் போடாமல் அதே 40லேயே நீங்கள் படக்குன்னு திரும்பினீங்கன்னா, நேராக தானே போகிறான்ட்டு திரும்பினோன்னா என்ன ஆகும்? நேராக கொண்டே விடுவேன். புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நைட்டில் டிம்மு, லாங் ஷார்ட்டு, டிம்மு இருக்குது. லைட்டில் ஜூம் பண்ணுற எல்லா லைட்டும் இருக்குது. டூ வீலர்லையும் சரி, ஃபோர் வீலரையும் சரி. அதை நிறைய பேருக்கு இப்போ பார்வைகள் சில பேர் இப்போ சின்ன வயசுலேருந்து வயசில் முதியோர்கள் வரைக்கும் போகிறாங்க. நைட்டு வெளிச்சங்கள் கார் போய்கிட்டு இருக்குது, எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம டூ வீலரில் போகிறவங்க, ஃபோர் வீலரில் போகிறவங்க என்ன பண்ணோன்னா, இந்த எல்இடி லைட்டு மாதிரி இப்போ ஒன்று கொடுத்து புதுசாக போட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கண்ணில் அவன் எதிரில் வர்றது காரா, டூ வீலரா, லாரியா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதில் போகிறதுனே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அந்த இடத்துல வரும்போது அந்த லைட்டை டிம் பண்ணி ஒன்று இருக்குது பாருங்கள். டிம் பண்ணிங்கன்னா அது கீழே தரையில் தான் அடிக்கும். எதிரில் வரவங்களுக்கு நெத்தியில் அடிக்காது, கண்ணில் அடிக்காது. அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தானே அது. லாரியாக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் யாருமே அது இல்லாமல் ரெண்டாவது என்னென்னா, இப்போ டூ வீலரு, இந்த ஆட்டோ, இந்த ப்ளஸ்ஸரு, இதுலெல்லாம் ரவுண்டாக சுற்றி லைட்டு செட்டிங். அது உங்களுடைய ஹாப்பிட்டு. நீங்கள் போகிறீங்க, அது எப்படி தெரியுமா இருக்குது? வர்றதில்ல லாரி வருதா, ஒன்றுமே புரியல. இது சின்ன தம்பி படத்தில் கவுண்டமணி சொன்ன கதை தான். ரெண்டுக்கு நடுவில் நான் பூரலான்னு நினச்சேன்னு, அந்த கதையாக தான் ஆகுது. நிறைய பேருக்கு அது கண் பார்வை குறைவு உள்ளவங்களெல்லாம் நைட்டில் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. டிம் பண்ணுங்க லைட்டாக. அந்த ஸ்ட்ரைட்டு இதை கம்மி பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட போன பிறகு நீங்கள் போய்க்குங்க. யாருக்காக இருந்தாலும் திருப்பி அதே தான் நிலமை. இந்த இண்டிகேட்டை போடுங்களேன். இண்டிகேட்டர் எதுக்கு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க? போடுறதுக்கு தானே இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. அது லெஃப்ட்டு ரைட்டு திரும்பும்போது 40 50 நீங்கள் போகிறீங்க ஸ்பீடு அப்படிங்கும்போது 30 20 குறைச்சி 10 அப்படின்னு குறைச்சி போங்க. குறைச்சி திரும்பிட்டு அப்புறம் போங்க. நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன், அவசரமாக போகிறேன் அப்படின்னா அவசரம் போகிறேன். நீங்கள் வீட்டிலேருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க, மெதுவாகவே போங்க. என்ன இருப்பது? நம்ம இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் இப்போ ஹெல்மெட் இல்லைனாக்கா நான் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு ஆக்சிடெண்ட்டு. அது என்ன அறியாமல் நம்ம நிதானமாக தான் போகிறோம் வரோம் எல்லாம் பண்ணுறோம். எதிரில் வரவோ யார் எப்படி என்னங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் உங்களுக்கு தயவு செய்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிம் பண்ணுங்க. ரெண்டாவது இண்டிகேட்டர் மாற்றி போங்க. செட்டிங் லைட்டை கொஞ்சம் தயவுசெய்து குறைச்சிக்கோங்க. நான் ஆர்டர் போடலை, அன்பாக சொல்கிறேன், அவ்வளோதான். எல்லாருமே நம்ம உயிர் மாதிரி தான். எல்லாருமே கை கால் உடம்பு எல்லாமே
நம்ம வந்து இறைவன் கொடுத்தது, அதை வந்து நம்மளாக சேதமாக்கக்கூடாது. இதில் ஏதாவது நான் தவறுதலாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்லை ஏதாவதுனாக்கா உங்களுக்கு வந்து கமெண்டில் கொடுங்க. ஓகே. நன்றி.